It's great pleasure to our engineering college organize this innovation design and entrepreneurs bootcamp today, and it's going to be held in another 5 days. In these auspicious occasions I welcome all the chief guests, dignitaries on the dais and off the dais, and my dear student friends. Good morning once again. ஒன்றும் ஒரு என்டர்பிரினருக்கான ஒரு இதுவே இல்லையாப்பா, அப்படியே ஒன்றும் எந்த ஒரு ட்ரைவோ ஒரு ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லாமல் ரொம்ப, ஏன்னா காலையில் தான் வந்திருக்கீங்க. ஐ திங்க் இங்கிலீஷ் தமிழ் தெரியாதவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க இல்லையா? கோவிந்த் தமிழ்னா சம்டைம் யூ கேன் உங்களுடைய அந்த மூடை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறீங்க? தேடி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் போக போகிறீங்க? இப்போ உட்காந்துருக்க ஆடியன்ஸில் எத்தனை பேர் வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் செலக்ட் ஆகி வேலைக்கு போக போகிறீங்க? வெரி குட், இஸ் ஃபைன். மீதி பேர்லாம் வேலைக்கு போக போகிறது இல்லையா, இல்லை என்டர்பிரினர் ஆக போகிறீங்களா? ஆக்சுவலாக இப்போ என்ன நம்ம சிஸ்டத்தில் ஒரு இஷ்யூ இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ரெண்டு விதமாக நடக்கும். ஒன்று வந்து காலேஜ்லேருந்து புஷ் பண்ணி விட்ருவாங்க, தம்பி நம்ம காலேஜஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுங்க, இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா இங்கே கலந்துக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு இதுக்காக வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த கிளாஸஸை வந்து அட்டன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு வெளியில் போயிட்டு ஒரு சுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வருவாங்க. வெரி ரேராக வந்து பீப்புள் வந்து அந்த ஸ்பிரிட்டோட வந்து வருவாங்க. அந்த ரேர் ஸ்பிரிட்டோட எவ்வளோ பேர் வந்துருக்கீங்க? கை தூக்கு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் எல்லாருமே கை தூக்கணும், பரவாயில்ல, இட்ஸ் குட். இதில் வந்து என்டர்பிரினர்ஷிப்ன்றது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து உங்களை மாதிரி ஏஜில் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே டேர்ம் தான் காயின் ஆயிருந்துச்சு. நவடேஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் கோ-ஃபவுண்டர் அப்படின்றது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. பீயிங் ஏ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஐ திங்க் தி சேம் வேர்டு என்டர்பிரினர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் எல்லாமே சேர்ந்து சேம் தான், நேம் தான் வந்து வேறு ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க முதல்ல. அதுக்கு முன்னாடி என்டர்பிரினர்ஷிப்னு வரது முன்னாடி தென் என்டர்பிரினர்ஷிப், நவ் ஸ்டார்ட் அப் திஸ் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ இந்த நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இதில் வந்து எத்தனை பேர் வந்து ஐடியாவோட வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நமக்கு வந்து தோணும், நிறையா தோணுன்னா என்ன தோணுன்னா ப்ராப்ளம் தோணும். நம்ம நிறையா டே டு டேல வந்து ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா நிறையா இஷ்யூஸ் வந்து தோணும். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு பண்ணோம்னா அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா எங்கே போகணும்? கடத்தருக்கு போகணும். கடத்தரில் கடை 9 மணிக்கு ஓப்பன் ஆகிருக்காது. 9 மணிக்கு ஓப்பன் ஆகலைன்னா 9 மணிக்கு இங்கே மீட்டிங்ஸ் வந்து வரணும். அது எப்படி வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறது? தட் இஸ் த ப்ராப்ளம். ரியலாக வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயத்தில் வந்து ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு ப்ராப்ளம் நம்ம பர்சனலாக ஃபேஸ் பண்ணுறது, அது வந்து காமனாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து மாடர்ன் டேஸ் வந்து என்டர்பிரினர்ஷிப் சொல்கிறது, ஸ்டார்ட் அப்னு சொல்கிறது. ஸோ அந்த சொல்யூஷனுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இங்கே வந்து முக்கியமான விஷயம். ஸோ எவ்வளோ பேர் வந்து ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரக்குள்ள என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் காம்படிஷன் சொல்லணும்னா நம்ம எப்பயுமே எப்படி வந்து ஃப்ரம் த ஸ்கூல்லேருந்து இது க்ரோ ஆகிறோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கூலில் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க? போயிட்டு கடையில் வாங்குவோம் இல்லையா? ஜென்ரலாக வந்து இல்லை அப்பா அம்மா செஞ்சு தருவாங்க ஃபர்ஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கி எடுத்தாந்து வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணுவோம். அப்போ தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் காம்படிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சதுன்னா இருக்குது ஒரு 10 ஐடியா வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி ஒரு மிஷின்ஸ் உள்ளது. நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணால் இந்த லைட் எரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெரி ஓல்டாக ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கண்டினியூஸாக பண்ணுறதே வந்து சொல்லிட்டு இருப்போம். ஸோ ரியலாக நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம், எந்த வேர்ல்டில் இருக்கோம், இதை எப்படி வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய நேரம் மூழ்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய வந்து இன்ஸ்டா இதில் இருந்துட்டு இருக்கோம், இல்லை யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்கோம்னா ஒன்று பண்ணலாம், வந்து நம்ம அந்த மொபைலில் ஒரு ஆப் வந்து கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு லிமிட்டட் டைம் வந்து 2 hour தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா தான் அவருக்கு வந்து ஒரு ஆவரேஜ் மென்டல் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து போனால் அடிக்ஷன் லெவலுக்கு ஒவ்வொரு கிரேடாக போகிறாங்களே, வீடியோ கேமில் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகலான்னு சொல்கிறது இருக்க மாதிரி இருக்க. அந்த ஸ்க்ரீன் டைமை ஃபேஸ் பண்ணி ஒரு ஆப் ரெடி பண்ணலாம். ஸோ இனி வந்து உன் லெவலை வந்து கிராஸ் பண்ணுற உன்னுடைய கோட்டா வந்து இன்றைக்கி ஓவர், 1 hour ஓவர், 2 hour ஓவர். ஸோ ஒரு அலாரம் வந்து கொடுக்கலாம். 2 hour தாண்டி 3 hours போகல, இட்ஸ் வில் அஃபெக்ட் யுவர் மென்டல் ஹெல்த்னு சொல்லலாம். 4 hour திரும்ப உட்காந்துருந்தோன்னா உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணும். லெட் தம் டேக் த ரெஸ்ட் அண்ட் கோ see the நேச்சர். மரத்தை பாரு, மரத்தில் இருக்க பூவை பாரு, வெளியில் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பாருன்னு வந்து உங்களுக்கு கைட் பண்ணலாம். தீஸ் ஆர் த வே. இன்னைக்கு ரியலாக என்ன அந்த வேர்ல்டு வந்து
just an idea. When I come to, actually I'm not ரெடி பிளான் டு கம் திஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் அதர் ஃபங்க்ஷன் வந்து நான் இருந்ததால் வருவனான்னு தெரில. இங்கே வந்ததுக்கப்புறமும் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே வந்து அவர் மெடிக்கல் காலேஜ் பிஜி அப்ளிகேஷன்ஸுக்கு. ஸோ அந்த ஒர்க்கில் இருக்கக்குள்ள டேரக்டர் கூட்டு இல்லை நீங்கள் வாங்கன்ட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தார். ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் எனிதிங். அதனால் வந்து ரேண்டமாக பேசணும், ஆனால் ரிலவெண்ட்டாக பேசலான்றது தான் வந்து முக்கியமாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரியல் டைம் ப்ராப்ளத்தை வந்து எடுத்துகிட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து இது. இப்போ அந்த சொல்யூஷனுக்கு வந்து அதை எப்படி என்ன ப்ராப்ளத்தோட வந்துருக்கீங்க, அதுக்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றுறது அப்படின்றது தான் இந்த பூட் கேம்போட ஐடியா. ஸோ இஃப் யூ ஆர் நாட் கம் வித் ரியலி ப்ராப்ளம்லனா யூ ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், யூ டூ சம் ரிசர்ச் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் பூட் கேம்ப். அதை வச்சுட்டு அதை எப்படி பிஸ்னஸை மாடலாக மாற்றுறது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பேர் வந்துருக்காங்க. அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறது, அந்த இதை மோட்டிவேட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுக்கு தான் வந்து இது இருக்குது. நான் வரக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ்னு இருக்குது, இப்பயுமே இருக்குது. அந்த ஏஜில் வந்து நிறைய மீட்டிங்ஸில் வந்து தேடி தேடி போய் அட்டன் பண்ணுவோம் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 விஷயம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏன்பா நீ லெக்சரர் போஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஃபேக்கல்ட்டி போஸ்ட்டுக்கு வந்தேன்னா எனக்கு கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, அதனால் வந்து லெக்சரர் வரணும். ஆக்சுவலாக ரியல் ரீசனாக அதை தான் இருக்கும். வெரி ரேராக வந்து சொல்லுவாங்க வந்து டீச்சிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. அது மாதிரி என்டர்பிரினர்ஷிப் வந்து பிஸ்னஸ்க்கு வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரும்பாலானவங்க வந்து எந்த ஜாபும் கிடைக்கல அதனால் வந்து வேலைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி வெரி புவர் ஐடியா. தி நெவர் சக்ஸஸ். யூ ஆர் நெவர் கோயிங் டு சக்ஸஸ். ஜாபு கிடைக்கலன்னு நீங்கள் வந்து என்டர்பிரினர்ஷிப் வந்துன்னா கண்டிப்பாக சத்தியமாக வரவே வராதிங்க. உங்களால் ஒரு சின்ன ஆணியை கூட வந்து பண்ண முடியாது, பிடுங்க முடியாது. அதனால் டோன்ட் டூ திஸ். வந்து எனக்கு வேலை கிடைக்கிது, நல்ல திறமை இருக்குது, இருந்தாலும் தாண்டி அதை தாண்டி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்றத மோட்டிவேட்டாக வரோன்றான் அவங்க மட்டும் வாங்க. மீதி பேர் வந்து இதில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் 100 பேர் உள்ளே வந்தாங்கன்னா குறைஞ்சது 95 பேர் ஃபெயிலியரோட தான் போவாங்க. அந்த 95 பேருடைய ஃபெயிலியர் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த சக்ஸஸ் வந்திருக்க 1000ல் ஒருத்தவங்களை மட்டும்தான் தெரியும். அப்கோர்ஸ் இட்ஸ் நாட் நெகட்டிவ். பிஃபோர் யூ என்டர் இன் தட், அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த என்னென்னலாம் நடக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து வழியை கண்டுபிடிக்கலாம். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் தட். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத எண்ணத்தோட வாங்க. ப்ரீவியஸாக இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக குட் ஐடியா இருந்திருக்கும், நல்ல த்ரைவ் இருந்திருக்கும், நல்ல என்டர்பிரைஸ் ஸ்கில் இருக்கும். கண்டிப்பாக பண்ண முடியாது, ஏன்னா அன்றைக்கி கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதேமாதிரி பணம் கிடைக்காது, ஏன்னா உங்களுக்கு லோன் வாங்கி தான் பண்ண முடியும். உங்களோட வீட்டிலேருந்து ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு லேண்டையோ இல்லை வீட்டையோ அதை ப்ளட்ஜ் பண்ணி தான் பண்ணணும், இல்லை ஏதாவது ஜுவல்லில் ப்ளட்ஜ் பண்ணி பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலேட்டிவ்கிட்ட லோன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த காலகட்டம் கிடையாது. இஃப் யூ ஹேவ் குட் ஐடியான்னா ஃபன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஐடியா, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், அதை தீர்க்க போகக்கூடிய அவங்களுடைய ஸ்பிரிட், அவங்க எப்படி எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, அந்த ஸ்பிரிட், அந்த கேலிபர், அந்த டீம், அப்புறம் அதுக்கான அந்த டீம், இது மட்டும் இருந்துச்சுன்னா டோன்ட் ஒரி அபவுட் த பணம். நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து படிக்கிறதுக்கு கூட வந்து யூ ஹேவ் டு கெட் மணி ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அப்பாவோட இன்கம், அம்மாவோட இன்கம், வீட்டில் லோனு, பேங்க் லோனு, இல்லை ஸ்காலர்ஷிப், டூ மெனி திங்ஸ் யூ ஹேவ் டு அட்டன் பண்ணணும். பட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து பணம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. எக்கச்சக்கமான பேருங்க வந்து ரெடியாக வந்து இருக்கிறாங்க. லைக் இந்தியன் கவர்மெண்ட்டில் கூட ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த மாதிரி இதில் வந்து நிறையா ஃபண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. ஏஐசிடி மாரி நிறையா ஃபண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. வித்தவுட் யூ இன்வெஸ்டிங் ஈவன் 1 ரூபி யூ கேன் பி எ சக்ஸஸான என்டர்பிரினராக, சக்ஸஸான மில்லியனராக, ஒரு பில்லியனராக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கு. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றது தான், அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி கொடுக்க போகிறீங்க, அதை எப்படி வந்து ஐடியேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த 5 days. இஃப் யூ ஆர் ஸ்டில் சிட்டிங், இஃப் யூ ஆர் இன்வால்விங், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் டுகெதர் இந்த 5 daysல இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களில் வந்து ஒரு 10 பேராவது வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.